புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. வணக்கம். ரொம்ப அவசரமா இருக்கீங்களே, ஊருக்கு போகணுமா? ட்ரெயின்ல வந்தீங்களா பஸ்ல வந்தீங்களா? பஸ்ல தான் சார். அவசரம் இல்லைல்ல? அவசரம் இல்லை. உங்க பேரு? கிருபா. கிருபா. ரொம்ப சந்தோஷம். என்ன தலைப்புல பேச போறீங்க? கடவுளை கண்டால். யாரை கண்டால்? கடவுளை கண்டால். நல்ல விஷயம், ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கடவுளை நேர்ல பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் அவர் கூட செல்ஃபி எடுப்பேன். என்னை அப்கிரேட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, கடவுளே எப்படியாச்சும் இந்த செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகி தேர்ட் ரவுண்டுக்கு போய் தொலைக்காட்சியில பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன். கடவுள் அப்படிங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு நிறைய சிந்தனைகள் தோணும். சிலருக்கு கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புவாங்க, சிலரு கடவுள் இல்ல அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அறிவியல் ஆராய்ச்சி எதிலையுமே கடவுள் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்படல. கடவுள் 6 அறிவு மனிதர்களையும் படைச்சிருக்காரு, 5 அறிவு விலங்கையும் படைச்சிருக்காரு. ஆனா 6 அறிவு மனிதர்கள் அவங்களோட 6வது அறிவை வச்சு என்னென்ன பண்றாங்க? ஜாதி, மதம், மேலினத்தவர்கள், கீழினத்தவர்கள், அப்பப்பா எவ்வளவு வேறுபாடுகள். நான் மட்டும் கடவுளை நேர்ல பார்த்தேன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், கடவுளே நீ மனிதர்களையும் 5 அறிவோட படைச்சிருக்கலாமே அப்படின்னு நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல். இந்த உலகத்துல குறையில்லாம பிறந்து வாழ்றதே பெரிய விஷயம். ஆனா அதுலயும் இந்த உலகத்துல நிறைய பேர் குறையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 2 கண்களையும் நம்ம மூடிட்டோம்னா நமக்கு பதட்டமாகும். ஆனா கண்களே இல்லாம எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் கடவுளை நேர்ல பார்த்தேன்னா அவர்கிட்ட கேட்பேன், கடவுளே நீ மனிதர்களை படைச்ச, ஆனா ஏன் இப்படிப்பட்ட மனிதர்களை நீ படைச்ச அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இந்த சமூகத்துல உள்ள இளைஞர்கள்லாம் அவங்களோட குறிக்கோளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் நிறைய பேரு அவங்களோட வாழ்க்கையில நடந்த சூழ்நிலையினாலும் அவங்களோட வறுமையினாலும் அவங்க வேலையை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களோட கனவெல்லாம் இதனால சதைஞ்சு போகுது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை ஓட்டம், எத்தனை ஏற்றம், எத்தனை போராட்டம். இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே வராதா கடவுளே அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்பேன். கடவுளே நீ மனிதனை படைச்ச, ஆனா அந்த மனிதனுக்கு ஏன் இப்படிப்பட்ட குணங்கள், பொறாமை, கெட்ட எண்ணங்கள்லாம் ஏன் படைச்ச அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இவ்வளோ நேரம் நான் பொதுவா பேசுறேன், கடைசியில் என்னை பத்தியும் கண்டிப்பா நான் கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து 1ஆம் வகுப்புலேருந்து எனக்கு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. அதுல குறிப்பா சொல்லணும்னா நியூராலஜிஸ்ட் ஆகணும்னு அப்படின்னு ஆசை. என்னோட குடும்ப சூழ்நிலையினாலும் வறுமையினாலும் கடவுள் சில துன்பங்களை எனக்கு கொடுத்துட்டு என்னோட கனவு என்னால சாதிக்க முடியல. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அந்த வள்ளுவர் கூறிய குரலுக்கு சான்றாக என்னோட அந்த கனவு தான் முடிஞ்சிச்சு. அதுக்காக என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன். என்னோட பேச்சு மூலியமா நான் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே காட்டணும் அப்படிங்கறத என்னோட குறிக்கோளா இருக்கு. நன்றி. நிஜமாவே கடவுளை பார்த்தா இதெல்லாம் தான் கேட்பீங்களா? நிறைய விஷயம் கேட்கணும் மேம். ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, மேடை பேச்சுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுடைய பர்சனல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல விஷயங்கள். ஆனால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு 3 நிமிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 நிமிடங்களில் கடவுளை கண்டால் அப்படிங்கிறதுலாம் நல்லா ஆரம்பிச்சிங்க. நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் டாப்பிக்கை விட்டு விலகி போனீங்களோ அப்படின்னு ஒன்று எனக்கு பட்டது. 3 நிமிஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் ஹவர் மாதிரி, டைம் மாதிரி. அது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா, என் பேர் வளர்மதி. ஓகே, என்ன தலைப்பு எடுத்துருக்கீங்க? ஒரு தூய்மை பணியாளரின் குரல். அந்த தலைப்பு எடுத்ததுக்கு ஏதாவது குறிப்பான காரணங்கள் இருக்கா? அத்தனை தலைப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் என்னோட கவனம் முதல்ல அது மேலே தான் போச்சு. அதனால அதையே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா பற்றி ஒரு தலைப்பு இருக்கு, அதை ஏன் நீங்கள் யாருமே பேசலை? ஏன் அதனால நீங்கள் ஈர்க்கப்படலை அப்படின்னு கேட்டேன். தெரியலைங்க ஐயா, முதல்ல எந்த விஷயம் நிறைய பேசப்படலையோ அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஓகே, சரி. நகரத்தை நாகரிகமாக்கும் படலத்தில் நலிவுற்ற நாயகர்களில் ஒருவரின் குரல் நான்.
ஒரு தூய்மை பணியாளரின் குரல். அனைவருக்கும் வணக்கம். கடந்து செல்லும் போது கண்களால் காணும் முன்னே கைகளால் மூக்கை பொத்தும் குப்பைகளை கூடை கூடையாய் அள்ளி கூடை கூடையாய் அள்ளி என் குறுக்கெலும்புகள் எல்லாம் ஒடிந்து விட்டன. என் குறுக்கெலும்புகள் எல்லாம் ஒடிந்து விட்டன. விலா எலும்புகளால் அடைகாக்கப்பட்ட நுரையீரலோ விலா எலும்புகளால் அடைகாக்கப்பட்ட நுரையீரலோ அப்புறப்படுத்தப்பட்ட குப்பைகளினால் வந்த தூசி மற்றும் நச்சு புகையினால் காச நோயோடு காதல் கொண்டிருக்கின்றன. காச நோயோடு காதல் கொண்டிருக்கின்றன. ஊதியம் என்னும் ஊட்டச்சத்து ஓட்டை வழியே ஒழுகி கொண்டிருக்க முன்பெல்லாம் ஆண்டிற்கு 2 முறையாவது முத்தடுப்பு நோய் தடுப்பூசி போடப்பட்டது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளால் தடுப்பூசி போடவில்லை. ஆனால் தடியடி மட்டும் தாராளமாக கொடுக்கப்படுகின்றன. ஒருவருக்கு உபயோகமற்றதாக கருதப்படும் ஒரு பொருள் மற்றொருவருக்கு உதவிகரமானதாக அமையும். அப்படி பலரால் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த குப்பைகளை அகற்றுவதன் மூலம் எங்கள் இரைப்பைகளுக்கு ஆகாரம் ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் பிறருக்கு உபயோகமற்றதாக கருதப்படக்கூடிய ஒரு பொருள் ஒரு உயிராக இருக்கிறது, ஒரு பிஞ்சு உயிராக இருக்கிறது. இந்த மடமைத்தனம் என்று மாறும். ஊதியம் தருகிறோம், உழைப்பை கொட்டுங்கள் என்கிறீர்கள். ஊதியம் தருகிறோம், உழைப்பை கொட்டுங்கள் என்கிறீர்கள். ஆனால் நாங்கள் கொட்டும் குப்பைகளை விட கீழ்த்தரமாக மதிக்கப்படுகிறது நாங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள், நாங்கள் சிந்திய வியர்வை துளிகள். எங்கள் அடையாளமற்ற அடையாளத்தையும் வாழ்வாதாரத்தின் அவல நிலையையும் அழகாய் சொல்ல எங்களுக்கும் ஆசைதான். அதை பற்றி திரைப்படங்களும் குறும்படங்களும் ஏராளமாக வந்துவிட்டன. ஆனால் அவற்றின் தாக்கமெல்லாம் வெறும் கருத்து பெட்டிகளோடு நின்று விடுவது ஏன்? வெள்ளித்திரையில் மட்டும் கண்ட எங்களை என்று உங்கள் உள்ள திரையுள் காண்கிறீர்களோ அன்று எதிரொலிக்கப்படும் எங்களின் ஒவ்வொருவரின் குரலும் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தலன் ஆகுள்ள நீரப்பிற என்ற வள்ளுவனின் வாக்குப்படி முதலில் மனத்தில் தூய்மையை கொண்டு பிறகு இந்த புறத்தை தூய்மைப்படுத்தும் எங்களையும் சற்று செவி கொடுத்து கேட்பீராகுக. இறுதியாக கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார்கள். எங்களின் உரிமைகளை கேட்டோம், ஒன்றும் கிடைக்கப்படவில்லை. அரசின் கதவுகளை தட்டினோம், ஆனால் கதவுகளுக்கு அப்பால் இருந்தது கார்ப்பரேட்டின் கைகள். நன்றி. தயாரிக்கப்பட்ட உரைன்னு சொல்லுவாங்க, ப்ரிப்பேர்டு ஸ்பீச். அது மாதிரி இருக்குது. நீங்கள் கவியரங்க மேடைகள்லாம் பேசியிருக்கீங்களோ? கவியரங்கங்கள் பங்கேற்றிருக்கீங்க? கவிதை கொஞ்சம் எழுது. கவியரங்கம் வேற, பேச்சு வேற. நீங்கள் கவியரங்கத்தோட பாதிப்பில் தான் உங்கள் பேச்சு முழுக்க இருக்குது. அதை நீங்கள் முதல்ல தவிர்த்துருங்க. நீங்கள் நடுவில் தடுமாறுனீங்க இல்லையா? ஏன் தடுமாறுனீங்கன்னு உங்களுக்கு காரணம் புரியுதா? அந்த வார்த்தைகள் நான் கொஞ்சம் கடினமாக போட்டுட்டேன். தயாரிப்பு, ரீகலெக்ஷன் சொல்கிறதுன்னு 3 ப்ராசஸில் நீங்கள் இயங்குறீங்க. இது தவறு நீங்கள் தான் செய்யும். இதை விட சிறப்பான ஒரு வழி இருக்குது. தூய்மை பணியாளர் தலைப்பை எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான சிந்தனைகளை மட்டும் மனசை உருவாக்கிட்டு வந்து நின்று மனசுலேருந்து பேசுனீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மற்றபடி அழகாக பேசுகிறீங்க, ஃப்ளோவாக பேசுகிறீங்க. உங்களுடைய ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த வார்த்தைகள் ரொம்ப வலிமையாக இருந்தது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு தயாரிப்பாக இருக்கிறதுனால அது உங்களுடைய நேரடியாக நீங்கள் மனசுலேருந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் அது ஆகிடுதுங்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் 2 வாட்டி சொல்கிறீங்க இல்லையா, டைமை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது 2வது சொல்கிற வரி எல்லாமே எங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடும். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற முதல் வரியே புரிஞ்சிடும். நீங்கள் 2வது வாட்டி சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் போயிட்டுருக்கு இல்லையா? கவியரங்கத்துக்கு அது ஓகே. ஆனால் இங்கே பேச வரும்போது அந்த 2வது வாட்டி சொல்கிறதுங்கிறது தேவையில்லை. சந்தேகம் மட்டும்தான். நடுவில் தடுப்பூசி பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல, அது என்னது? அது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிறைய தொற்றுலாம் ஏற்பட காரணம் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அது முன்னாடி ஆண்டுக்கு 2 முறை போட்டுட்டு இருந்தாங்களா. ஆனால் இப்போ ஒரு 4 ஆண்டு காலமாக அது சரியா போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூய்மை பணி அந்த தலைவரே குறிப்பிட்டிருந்தாருங்க. இந்த மாதிரியான ஃபேக்சுவல், இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சொல்றது அவங்களுக்கு தொடர்ந்து தடுப்பூசி போடப்படவில்லை அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஃபேக்சுவல் பேசும்போது நம்மளா பேசுறது ஒன்று, சில உண்மையான கருத்துக்கள் நமக்கு டேட்டாவை நம்ம சொல்லும்பொழுது அதில் கிளாரிட்டி வேணும். நீங்கள் இப்போ இவ்வளோ கிளாரிட்டியாக என்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இது எங்களுக்கு ஒரு தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவலில் கொஞ்சம் அழுத்தம் சொல்லி அதை தெளிவாக சொல்லிடுங்க. வணக்கம். வணக்கம். என்ன தலைப்பில் பேச வந்திருக்கீங்க? பழமையான பண்பாடுகள். எதனால் அந்த தலைப்பை எடுத்தீங்க? பண்பாடுகளுடைய வித்தியாசங்கள் தெரியணுன்ற ஒரு காரணத்துக்காக எடுத்திருக்கேன். மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? தயாரானீங்க? பதற்றம் இல்லையில, ரொம்ப இல்லை, நல்ல விஷயம். ஆரம்பிக்கலாம்.
புது யுகம் உருவாக்க காத்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். பெண்ணியம் பேசுமா இந்த பழமையான பண்பாடுகள் என்ற ஒரு கேள்வியோடு என் பேச்சை நான் தொடங்குகிறேன். பெரும்பாலான பண்பாடுகள் பெண்களை அடக்குவதற்கும் சமூகத்தை ஒடுக்குவதற்குமே பெரும்பாலான பண்பாடுகள் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு, இதை தடுப்பதற்கு அரசோ அல்லது பெரிய பெரிய காவல்துறையோ தேவையில்லை. ஒரு பச்சிலம் குழந்தை இதை எப்படி கையாள்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கணவன் என்ன சொல்கிறாரு, பாருமா இது மாதிரிலாம் அவங்க கூட வாழ முடியாது, நான் போய் எங்கன்னா ஏதாச்சும் நான் பண்ணிக்கிறேன், உன்னுடைய மாங்கல்யத்துக்கு நான் பொறுப்பேற்க முடியாது, உன் வளையல் ஒஞ்சு போயிடும் பாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்தம்மா உடனே கோவப்பட்டு உங்க கூடலாம் நான் வாழ முடியாதியா, நான் ஏதாச்சும் ஒரு குளத்தை தேடி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்தம்மா போகிறாங்க. அந்த பச்சிலம் குழந்தை அந்த தகப்பனை பார்த்து கேட்குது, ஏன்பா அப்போ அம்மா போயிட்டாங்கன்னா உன்னோட வளையலும் உடஞ்சிருமா அப்படின்னு அந்த புள்ள பார்த்து கேள்வி கேட்குது. வளையல் உடைவது என்பது பெண்களுக்கு மட்டும்தானா என்று அந்த பச்சிலம் குழந்தை கேட்குது. வீட்டில் மட்டும்தான் இப்படி தானான்னு பார்த்தா சமுதாயத்தில் பெண்கள் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. ஒரு சுதந்திர நாட்டில் பண்பாட்டை காரணம் சொல்லி பெண்கள் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்றாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? பண்பாட்டினுடைய பேர். நம்முடைய பண்பாடு ஒரு விஷயத்தை சொல்லுது, காம மூர்க்கர்களை அந்த காலத்தில் கழிவில் ஏற்றலாம் என்று கூறுகிறது. அதை இப்போ செய்ய முடியுமா? சட்டம் அதுக்கு ஒத்துக்குமா? பெண்களுக்கே இந்த நிலைமை என்றால் பண்பாட்டின் பெயரை சொல்லி பிற பாலினத்தவர்கள், திருநங்கைகள் போன்றவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம கையாளுறதுக்கு ஒரு பழமையான பண்பாடு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் ராஜராஜன் சோழன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உரைவாளை இடுப்பில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உரைவாளை நம்ம பெண்களிடம் கொடுத்தோன்னா தன்கிட்ட தவறாக நடந்து கொள்ள நினைக்கும் ஆண்மகனின் கற்பை துரத்தி அடிப்பாங்க. என்னப்பா நீ வந்ததுலேருந்தே ரொம்ப வன்முறையாக பேசுகிறீ, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஐயா, நான் காந்தியை நேசிப்பவன், சுபாஷ் சந்திர போஸை வாசிப்பவன். இந்திய குற்றச்சட்ட பிரிவு 100 படி தற்காப்புக்காக தன்னை ஒருவர் கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க, இல்லை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களை தாக்கி அவர்களை இறந்தால் கூட குற்றமில்லை என்று சட்டம் சொல்கிறது. சரி, இது மட்டும்தான் தீர்வாப்பா இதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்லை, பழைய பண்பாடுகளே இதற்கு இரண்டாவது தீர்வாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, நான் ஒரு 2K கிட்ஸ். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. அதில் கண்ட வீடியோக்களை பார்த்து, கண்ட பதிவுகளை பார்த்து இதுதான் காதல், இதுதான் காமம், இதுதான் பண்பாடு என்று நாங்கள் மூழ்கி விடுகிறோம். அந்த காலத்தில் யாராவது என்கிட்ட தம்பி இந்த இலக்கியத்தை படிப்பா, இந்த நூலை படிப்பா, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, 1810, பரிபாடல், இது போன்ற புத்தகங்களை கொடுத்து இதில் காமம்னா என்ன, காதல்னா இருக்குன்னு எல்லாம் இருக்குன்னு படிப்பான்னு சொல்லி யாராவது கொடுத்துருந்தா நாங்கள் படிச்சிருப்போம். கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? தவறான ஒரு பண்பாட்டை தான் நம்ம நினைப்போம். அப்படின்ற பட்சத்தில் நாம் எழுத்தாணியை நம்முடைய சட்டை பையில் வைக்கணும். காரணம் எதுக்கு? இது போன்ற இலக்கியங்களை எழுதி அறியாமையில் இருப்பவர்களுக்கு உண்மையான பண்பாடு என்னவென்று சொல்வதற்கு நாம் எழுத்தாணியை பயன்படுத்த வேண்டும். அறிவு இருந்தும் அறிந்து சில தவறுகளை செய்பவர்களுக்கு நம்முடைய அறிவாளால் பதிலை சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தமிழனாய் பிறந்தேன், மனிதனாய் வளர்ந்தேன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அறிவால் எடுத்துடலாங்கிறீங்க எல்லாரும். சரியான தீர்வு அது மட்டும் சரியான தீர்வு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். கல்வின்றது ஒரு சரியான தீர்வு. இப்போ ஆபத்து வரும்போது நம்ம அதை பயன்படுத்துறது தப்பு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். பட் பண்பாடுங்கிறது பெரிய ரோல் வகிக்கிற ஒன்று. இப்போ நம்ம எல்லாரும் ஆயுதம் எடுத்து நாம் இந்த தவறை சரி செய்ய முடியாது. இந்த எல்லாரையும் தூக்கில் போட்டுருவோம் அல்லது என்கவுண்டர் பண்ணிடுவோங்கிற ஒரு நிலை இங்கே இருக்கும்போது கூட இது நடக்குது அப்படின்னா இங்கே வேறு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒருத்தன் தவறு பண்ணுறான் அப்படின்னா நம்ம தவறு செய்கிற ஒரு மனிதன் இருக்கான்ல, அவன் அழிக்கப்பட வேண்டியவன்னு நினைக்கிறோம். அழிக்கப்பட வேண்டியது தவறு தான், மனிதர்கள் இல்லை. அந்த மனிதன்றது தவறை அழிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமாம், கண்டிப்பாக. தவறு அறுவாளால் அழிக்கணும்னு இல்லை. இப்போ அந்த மனிதன் அந்த 1 நிமிடம் தவறு செய்யலாம், அவன் போதையில் இருக்கலாம், தப்பு ஏதோ சம்திங் ஒரு தவறான நிலை ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் தவறுக்கு உள்ளே புகுந்திருக்கலாம் அவன். ஆனால் அவனை சரி பண்ண முடியும் இல்லையா? பட் அறிவால் கத்தி அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னுதாரணம் அல்ல. ஏன்னா அது தமிழ் பண்பாடுமே அல்ல. போருக்கு போகும்போது நீங்கள் வாழ்வு எடுத்துகிட்டு போ, அறிவால் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிற தாய்கள் இருக்காங்க. மகன் புறமுதுகிட்டு ஓடிட்டானான்னு அவனை என்ன சொல்கிறது இகழ்கிற தாயெல்லாம் இருந்திருக்காங்க. உண்மைதான். வீரம் என்பது ஆயுதம் மட்டும் சார்ந்தது அல்ல. அதனால் அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அந்த விஷயத்தை. கண்டிப்பாக. நீங்கள் பண்பாட்டினால் நாகரிகமாகணும், எல்லாரும் நல்லா திருந்தணும் அப்படிங்கிற ஒரு பழைய பண்பாடுகள் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்பாடு அப்படிங்கிறதோடையும் மூட நம்பிக்கையோடையும் பெண்ணியத்தோடையும் வாசிப்பு பழக்கத்தோடையும் குழப்பிட்டீங்க. புரியுதா நான் சொல்கிறது?
ஒரு சமூகம்னா என்ன, அதனுடைய நீங்கள் பண்பாடை பற்றி பேச வர்றீங்க. பண்பாடுங்கிறது அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காதான் பண்பாடு. யாதும் ஊரை யாவரும் கேளுங்கிறது தான் நம்ம பண்பாடு இல்லையா? யாவரும் கேளுங்கும் போது அறிவாளுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? இது ஒரு தீர்வு அல்லங்கிறத தாண்டி இந்த சிந்தனையே தவறு. பெண்ணை வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறது, நம்ம ஆளுகைக்கு உட்பட்ட இன்னொரு ஆளாக பார்க்குறது, அவளை ஒரு பாலியல் பண்டமாக பார்க்குறது, இந்த பார்வைகளை ஆண்கள்கிட்ட விளக்குனாலே எந்த தவறும் நிகழாது. அந்த காரியத்தை பண்ணாமல் அருவாளை கொடுனா அங்கே கொலைகள் மட்டும்தான் நடக்கும். சமூகம் மாறாது, பண்பாடு வளராது. ஸோ சிந்தனையை நம்ம சரியான வேலையில் சேனலைஸ் பண்ணணும். யோசிங்க. நான் 2 சிந்தனையாக சொன்னேன். இல்லை, நீங்கள் இப்போவும் கூட வெயில் பேசும்போது உங்களுடைய ஆர்குமெண்ட்டை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கு. இல்லை, நியாயப்படுத்தலை. நான் இல்லை, பரிசீலனை பண்ணுறதுக்கு நான் தயார். அது ஒன்றும் இல்லை. நான் 2 சிந்தனையாக சொல்கிறத நான் சொல்ல வரேன். ஆமாம். அப்போ அந்த சிந்தனையை நான் மாற்றிக்கணும்னு சொல்கிறேன். இல்லை, அது மனித இயல்பு தான். நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோம், தவறுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த இடத்துல அதை தற்காத்து சில வாதங்களை வைப்போம். அது இயல்பானது. ஆனால் நீங்கள் வீட்டில் போய் கூட யோசிக்கலாம், தவறு கிடையாது. இல்லை இல்லை, நான் வாதங்கள் வைக்கல, எனக்கு புரிதலுக்காக நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஃபிசிக்கல் வயலன்ஸுங்கிறது ஒரு பெண்ணை விட ஆணுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அவனுக்கு கத்தியே தேவைப்படாது, கத்தியால் பயணம் இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டுட்டா அவள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கிற கருத்தில் இருந்தால் நீங்கள் அவனை கொல்லணுங்கிற இடத்துக்கு போகிறீங்க. அது இல்லை. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட கன்சிடர் பண்ண முடியும். ஒரு சமூகம் இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெண்கள்கிட்ட இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுக்கப்புறமும் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி அவங்ககிட்ட கொண்டு வரணும். இதெல்லாம் சேர்ந்து தான் பண்பாடை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும். இல்லாட்டி நம்ம பின்னாடி போயிட்டே இருப்போம். கற்காலம் ஆயுத காலத்தை தாண்டி வந்துட்டோம். இல்லை அவர் யோசிக்கிற மைண்டுக்குள்ளே அவர் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா அது ஓடுது. நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய வயசு இருக்குல்ல, இந்த வயசில் இப்படியான ஃபோர்ஸ் அப்படி தான் இருக்கும், விடக்கூடாது. அப்படி அந்த 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 அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் நேதாஜியை வாசிக்கிறேன், காந்தியை நேசிக்கிறேங்கிறது கண்டிப்பாக எனக்கு புரியுது. நானும் இதே டைலாக்லாம் பேசியிருக்கேன். அதனால் அந்த வயசை கடந்து வரும்போது அது இருக்கும். ஏன் அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது நீண்ட கால தீர்வாக இருக்க முடியும், எது சரியாக இருக்க முடியும். அண்ட் என்னென்னா, நீங்களோ நானோ கூட குற்றவாளியாக மாறுறதுக்கான எல்லா தருணங்களையும் இந்த சூழல் உருவாக்கும். அங்கேருந்து நாம எப்படி சரி செஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய வார். அறிவால் எடுத்து வெட்டுறதை விட நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கிறது இருக்குல்ல, அது பெரிய வார். அது பற்றிலாம் நம்ம பேசணும், யோசிக்கணும். யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி, நன்றி. ராஜலட்சுமி செந்தில்வேல்குமார். எங்கேருந்து வரீங்க? நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து வரேன். என்ன தலைப்பு? கடவுளை கண்டால். பேசு. இந்த போட்டிக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுளை கண்டால். எல்லா கீழ் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கும் எதிர்கால கனவோடு இருக்கும் இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு பெரிய ஆசை இருக்குமானால் அது கடவுளை நேரில் காண வேண்டும் என்பதுதான். அப்படி அவர்கள் கடவுளை நேரில் கண்டால் என்ன கேட்பார்கள், என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் வரும் கதாநாயகனைப் போல் பல வரங்களை கேட்பார்களா? இல்லை. பல காலமாக அவர்கள் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் ஒரு கேள்வியை கேட்பார்கள். என்ன கேள்வி தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கவலை, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை போராட்டம், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை தடைகள்? வாழ்வில் போராட துவங்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். கடவுளை நேரில் கண்டால் இதை கேட்க வேண்டும் என்ற கோபமும் இருக்கும். நானும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவள் தானே, அதே கேள்வியைத்தான் நானும் கேட்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும். நான் வாழ்வில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பவள். அதனால் மட்டுமே எனக்கு இத்தனை கவலை, இத்தனை போராட்டம். ஒரு நாள் வெற்றி அடைந்து விடுவேனே. சரி, கேள்வியும் கேட்கப் போவதில்லை, வரமும் கேட்கப் போவதில்லை. வேறு என்ன செய்வாய்? கடவுளை கண்டவுடன் கண்ணீர் விட்டு அழுது விடுவாயா என்று நீங்கள் நினைக்கலாம். இழப்பும் இயலாமையும் தான் அழுகையை ஏற்படுத்தும். எனக்கு அழுகை வராது. ஏனென்றால் நான் என்னால் இயன்றதை மட்டுமே சிந்திப்பவள். மற்றதை பற்றி நான் நினைப்பதில்லை. இழப்பை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இதுவரை நான் இழந்த அனைத்தையும் என் நன்மைக்காகவே என்று கருதுபவள். அப்படி என்ன இழந்தேன் என்று நீங்கள் கேட்கலாம். பணம் இல்லாததால் பல உறவுகளை இழந்தேன், சிவாரிசு இல்லாததால் பல வாய்ப்புகளை இழந்தேன். இழந்த பிறகுதான் இவை என் நன்மைக்கு என்று அறிந்தேன். அதனால் எனக்கு அழுகையும் வராது. சரி, இறுதியாக நீ என்னதான் செய்வாய் என்று கோபத்தோடு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. சொல்கிறேன். நான் கடவுளை நேரில் கண்டால் புன்னகிப்பேன். ஏன்? புள்ளின் இதழ்கள் என்ற புத்தகத்தில் வரும் கவிதை ஒன்று.
கனவொன்று நான் கண்டேன். உலகெல்லாம் ஒரு சேர திரண்டு வந்து போரிட்டாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்று புதுநகரம் வந்தது என் கனவில். அன்பை தவிர வேறொன்றும் பெரிதில்லை அந்நகரில். அன்பேதான் அங்கு எல்லாம். அப்படிப்பட்ட ஓர் அழகான நகரை வால்ட் விட்மன் அவர்கள் கனவில் வந்த அந்த அன்பு நகரை, அன்பு என்னும் உண்மையான கடவுளை நான் நேரில் காண வாய்ப்பு கிடைத்தால், நேரில் கண்டால் மனமாற புன்னகைப்பேன். நன்றி, வணக்கம். பேச்சு போட்டியெல்லாம் விட்டுருங்க. ஓகே, கடவுள் நிஜமாவே கண்டா என்ன கேட்பீங்க? இந்த போராட்டத்தை தாங்கிறதுக்கு ஒரு வலிமையை கொடு அப்படின்னு கேட்பேன் சார். வரம் தான் கேட்பீங்க. ஆமாம். ஒரு கவிஞரை குறிப்பிட்டீங்கல்ல, ஆமாம். நீலமணி. இல்லை, வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் அவர் தமிழில் மொழிபெயர்த்து பொல்லினிதழ்கள்னு மொழிபெயர்த்து அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார் கடவுளை பற்றி. என்ன வரம் வேண்டுமென கேட்டார் கடவுள், அது கூட தெரியாத என்ன கடவுள் நீ என்று நான் கேட்டேன். அதான் சரியான வரி. அது கூட தெரியாத என்ன நீ கடவுள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. கடவுளை நேரில் பார்த்தா ஒரு 5 சினிமா வந்திருக்கு. அதெல்லாம் பாருங்கள். கடவுள்கிட்ட கேட்குறது லட்சக்கணக்கான கேள்விகள். நமக்குள்ள மட்டுமே அந்த கேள்விகளை கேட்டுட்ருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மூலமான கடவுளை பற்றி யோசிக்கிறோம். நீங்கள் கடவுளுங்கிற உருவகம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கானது. நம்ம தான் இந்த பிரபஞ்சம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய தாட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நீங்கள் டீச்சர் வேறு. நான் அன்பே கடவுள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி ஒரு இது எடுத்தேன். அந்த கடவுள் யாருன்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், அதனால அன்புன்ற கடவுளை நேரில் பார்த்தா புன்னகைப்பேன். நல்லா இருந்தது உங்களுடைய உரை. ரொம்ப சரளமாக இருந்தது. கடவுள் அப்படிங்கிற அந்த புனைவு, அதில் சிலருக்கு நம்பிக்கை, சிலருக்கு புனைவு, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் கூட கொஞ்சம் உள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். பேசலாம். அதை வந்து இறுதி தீர்ப்புகள் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை பற்றியான சில பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வரலாம். ஓகே சார். கோவில்பட்டியிலேருந்து கடவுள் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக. கோவில்பட்டி ஊருக்கும் கடவுளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு தெரியுமா? உங்கள் ஊரில் இருந்து தான் கடவுள்களை பரவலாக்கினாங்க. கொண்டையாராஜு இருக்கிறார்ல, ஓவியர் கொண்டையாராஜு, கேலண்டர் ஆர்டிஸ்ட். அது வரைக்கும் வந்து நம்ம பார்த்த கடவுளர்கள் வேற. கொண்டையாராஜு வந்த பிறகு நாம் பார்த்த கடவுளர்கள் வேற. அவர் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கடவுள்களை அழைச்சிட்டு வந்தது. அதனால் உங்களுடைய கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைப்பு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி மேம். இல்லை, நிச்சயமாக அவங்க சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் இதே டாப்பிக்கை திரும்ப எடுத்தால் கூட நீங்கள் நிச்சயமாக இதை பற்றி பேசணும். கண்டிப்பாக. ஏன்னா 80s அல்லது 70s பிறந்து வளர்ந்த எல்லாருக்குமே சரஸ்வதினா எப்படி இருப்பாங்க, லட்சுமினா எப்படி இருப்பாங்க, முருகர்னா எப்படி இருப்பாருங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த காலண்டர் ஓவியங்களை பார்த்து தான் மனசில் பதிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் வந்து பல வீடுகளில் கேலண்டர் தான் கும்பிடுவோம். சாமி கும்பிட்றதுக்கு ஃபோட்டோவே இருக்காது, கேலண்டர் தான் அது மாறும். அது சாமி படமாக மாறும். அது அந்தளவுக்கு புகழ்பெற்ற ஓவியங்கள் அது. பட் இந்த கேலண்டர் பயன்பாடு, கடவுள் உருவங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்ததை பற்றியான விஷயங்களை உண்மையிலே அழகான விஷயம் அது பேசலாம். அது நீங்கள் அடுத்த பேஜில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த வாரம் ஒரு திருமணத்தை 2 மனங்கள் ஒப்புக்கொண்டால் நடத்தலாம் என்பது சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இன்றோ திருமணங்களை ஜாதி என்ற தேவையே இல்லாத ஒரு காரணி நிர்ணயம் செய்கிறது. ஒரு பேச்சு குற்றுணர்ச்சி உருவாக்குதுன்னா அது சிறந்த பேச்சு. ஒப்புரவு எழுதிய வள்ளுவர் இருந்திருந்தால் துப்புரவு என்ற பெயரில் ஒரு அதிகாரத்தையே படைத்திருப்பார். மனம் ஒரு பக்கம் இருக்கு, நிஜமும் வாழ்க்கை எண்ணம் எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் இருக்கு. ஆமாம், நவீனம் என்றால் என்ன? புதிய அலைபேசி வாங்குவதா? புதிய ஆடை அணிந்து கொள்வதா? ஹலோ ஹாய் என்று ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வதா? புது யுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.